Thank you, Father. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் கண்மலையானவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா, உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழக்கூடுமா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தாழ்த்துகிறோம். எங்க மேல நீங்க பாராட்டுற அன்பு ஆண்டவரே, அதற்கு எங்கள் எவ்வளவேன்னு தகுதி இல்லை ஆண்டவரே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர், எவ்வளவாய் நேசிக்கிறீர். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பைபிள் ஸ்டடியில் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலையில் இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருகிறார். அநேகர் இதை கவனிக்கிறீர்கள், வார்த்தையை விரும்பி தாகத்தோடு கேட்கிறீர்கள். ஆமை, அநேக சாட்சிகளை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லா மகிமையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டாவதாக. தேவன் நல்லவர், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து நம்மோடு கூட எப்பொழுதும் பேசுகிற நல்ல தகப்பன் அவர். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமை, நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவை தேவ பலன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை அண்டையிலே வா என்கிற தலைப்பில் தான் இந்த நாளிலே, கடந்த நாளிலே அதிகமாய் அடியனை தியானிக்க வைத்த ஒரு வார்த்தை, சிலுவை அண்டையில் வா. ஆமென். இந்த பைபிள் ஸ்டடியை சம்பந்தப்படுத்தி இந்த வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பர்சனலாக அதிகமாய் பலப்படுத்தினார். அந்த வார்த்தைகளை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு போனார், புறப்பட்டு போனார். அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனார்கள் என்று சொல்வதை விட அவரே சிலுவை எடுத்து கொண்டு போனார். ஆமென். சிலுவையில் கிறிஸ்து மரித்தது, அதனால் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இதை கடந்த சில வாரங்களாய் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலும் சிலுவை அண்டையிலே நாம் வந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். கபாலஸ்தலம் என்று, கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம், கொல்கொதா, அதை தான் கால்வரி அல்லது கல்வாரி என்றும் அழைக்கப்படுகிறது. கல்வாரி அன்பு என்றெல்லாம் நாம் பாடுவோம், கல்வாரி சிநேகம், கல்வாரி சிலுவை என்றெல்லாம் பாடுவோம். அந்த கொல்கொதா என்கிற அந்த பதத்தை தான், அந்த பதத்திலிருந்து தான் கால்வரி என்கிற அந்த வார்த்தையும் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. அங்கே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடம் அல்லது அந்த தருணம், அந்த நிலை நமக்கு எதை காண்பிக்கிறது? முதலாவது, உனக்கு சிலுவை அண்டையிலே உனக்கு இடம் உண்டு, உனக்கு ஒரு இடம் உண்டு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது அவர் பக்கத்தில் 2 கள்ளர்களும் அறையப்பட்டிருந்தார்கள். இயேசுவின் பக்கத்தில் இப்போ யார் 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா, கள்ளர்கள் 2 பேர் நிற்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவரை ஒப்பு கொடுத்தவர்கள் அல்லது அவரை அறைந்தவர்கள், அவரை அடித்தவர்கள், அவரை நிந்தித்தவர்கள், அவரை பரியாசித்தவர்கள், இப்படி சிலுவை அண்டையிலே அநேகர் சூழ்ந்து நிற்பதை அந்த
வேதத்திலே சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சம்பவத்தை குறித்து 4 சுவிசேஷங்களில் பார்க்கும்போது அநேகர் சூழ்ந்து நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். பிரதானமாக 2 கள்ளர்கள், இயேசுவை ஒப்பு கொடுத்தவர்கள், எதிராக எழும்பினவர்கள், குத்தினவர்கள், சாட்டையால் அடித்தவர்கள், இப்படி அநேகர் வந்து சூழ்ந்து நிற்பதை காண முடியும். எப்படி நிற்க முடிந்தது அவருக்கு முன்பதாக? நான் இந்த வார்த்தையை தியானித்த போதுதான் ஒன்றை அறிந்து கொண்டேன். சிலுவை அண்டையிலே எப்பேற்பட்டவனுக்கும் இடம் உண்டு. ஆமென். எப்பேற்பட்டவனுக்கும் இடம் உண்டு. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை, இந்த வார்த்தையினுடைய மேன்மையை, ஆமென், இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய மகத்துவத்தையும் ஆமென் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அவர் அண்டையிலே வரலாம். அவரிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ள மாட்டார். எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, இயேசுவின் அண்டையிலே உனக்கு இடம் உண்டாக்க தான் அவர் சிலுவையிலே மரித்தார். எனவே நீ அவரிடத்தில் ஓடி வரும்படி ஆமென் அவர் அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். கல்வாரி சிலுவை, கொல்கதாவில் இயேசு சிலுவையில் தொங்கின ஆமென் அந்த மகிமையான ஹல்லேலூயா, நமக்காக அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கினார் அல்லவா? அது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது அல்லது எதை காண்பிக்கிறது? அவர் அண்டையிலே நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதை காண்பிக்கிறது. ஆமென். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். ஒருவரும் சேர முடியாது. அப்போ அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மேன்மை என்ன, அவருடைய மகிமை என்ன? ஒருவருமே அவரிடத்துல சேர முடியாது. ஆமென். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனாய் பிறந்து வளர்ந்து தம்முடைய செயலின் நிமித்தம், தம்முடைய தியாகத்தின் நிமித்தம் தெய்வமானவர் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் தேவனாயிருந்தார். அவர்தான் தேவன். தேவன் மனிதனாகி இந்த பூமியில இறங்கி வந்தார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. ஒருவருக்கும் சேர முடியாது, ஒருவரும் கண்டிராததும் காணக்கூடாததுமான இப்படிப்பட்ட மகா மேன்மை, மகா மகத்துவம் உள்ளவர் அவர். சீனாய் மலையில் தேவன் எழுந்தருளின போது கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொன்னார், இந்த மலையை சுற்றில் ஒருவர் கூட வந்துவிடக்கூடாது. ஏன்? அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் சீனாய் மலையில இறங்க போகிறார். ஆமென். இறங்கும் போது சொல்லுகிறார், யாத்திராகமம் 24வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிங்க. 1-2 வசனங்களை சேர்த்து வாசிங்கள். யாத்திராகமம் 24வது அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். பின்பு அவர் மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். 2வது வசனம், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரலாகாது. வேற யாரும் வரக்கூடாது. மோசே மாத்திரம் வரலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இப்பொழுது அவர் சீனாய் மலையில் எழுந்தருளும் போது கண்டிஷன் போடுகிறார். ஏன் கண்டிஷன் போடுகிறார்னா, அந்த பரிசுத்தத்துக்கு முன்னாடி, அந்த மகத்துவத்துக்கு முன்னாடி, அந்த மகிமைக்கு முன்னாடி யாருக்குமே நிற்க முடியாது. எனவே சொல்லுகிற, தூரத்திலே நின்னுக்கோங்க, அங்கேயே நின்று பணிந்து கொள்ளுங்கள், வேற யாரும் வராதிங்க. மோசே மாத்திரம் வரலாம். ஏன் மோசே மாத்திரம் வரலாம்னா, மோசே அந்த அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தான். இதே மோசே கிட்ட முச்செடியில் தேவன் எழுந்தருளும் போது என்ன சொன்னார்? மோசே கிட்ட வராத அப்படின்னார்ல. கிட்ட வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, என் பக்கத்தில் வராதேன்னார். ஆனால் அதே மோசே கிட்ட இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ கிட்ட வா. அப்போ இந்த 2 சம்பவத்துக்கு இடையில என்ன நடக்கிறது என்றால், மோசே தன்னை பரிசுத்தப்படுத்துகிறான், தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அதற்கேற்றவனாய், அதாவது தேவ சமூகத்தில் நெருங்க எப்படிப்பட்ட தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டுமோ அப்படி தன்னை மாற்றினபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆரோனும் வரக்கூடாது, வேற ஒருவரும் வரக்கூடாது, எல்லாரும் தூரத்திலே இருந்து பணிந்துக்கோங்க, மோசே மாத்திரம் வரலாம். அதன் பிற்பாடு ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. அதில் பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று காணப்பட்டது. இந்த பிராகாரத்தில் அந்தந்த கோத்திரத்தார் அந்தந்த கோத்திரத்துக்கு கொடிக்கு கீழே வரிசையா நின்னுக்கணும், அவ்வளவுதான்.
உள்ள யாருக்கும் பிரவேசிக்க இடம் கிடையாது. ஆனால் ஆசாரிய கூட்டம், ஆமென், ஆரோனை போல அழைக்கப்பட்ட அந்த லேவி கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம், அதிலும் பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரம் வருடத்துக்கு ஒரு முறை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். வேற யாருக்கும் கிட்ட போக முடியாது, வேற யாருக்கும் உள்ள போக முடியாது. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர். சீனாய் மலையில் எழுந்தருளின போது எல்லாரும் தூரத்திலே நிக்கணும், மோசே மட்டும் வரலாம். அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கிருபாசனத்தின் மேல் அவர் எழுந்தருளும் போது பிரதான ஆசாரியர் மாத்திரம், அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே பிரவேசிக்கலாம். ஆமென். வேற யாருக்கும் அவருக்கு சேர முடியாது. மோசைக்கு மாத்திரம் வர்றதுக்கு பெர்மிஷன். லேவி கோத்திரத்தில் இருந்த ஆசாரியர்கள், அதிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரம் வர்றதுக்கு அனுமதி. அது மாத்திரமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது மகிமையிலே மோசையும் எலியாவும் காணப்பட்டார்கள். வேற யாரும் அங்க இல்லை. பேதுரு பார்த்து ஆச்சரியப்படுகிறான், கலங்குகிறான் அந்த மகிமையில. இப்படி பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தமாக்குகிறவர், பரிசுத்தர் சேனைகள், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், யாரும் கிட்டி சேர முடியாத அந்த நிலையில் இருக்கிற தேவன் மோசே மாத்திரம் நெருங்கும்படி, மோசைக்கு மாத்திரம் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது. ஆரோன் குடும்பத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது அந்த பாக்கியம். இப்படிப்பட்ட ஆமென் மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மேன்மையும் தன்னுடைய மகத்துவத்தையும் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற இடத்திலே போனது எதற்காக தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும், எதற்கும் தகுதி இல்லாத நமக்கு அவர் அண்டையிலே இடம் உண்டாக்குவதற்காக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆமென். மோசைக்கு மாத்திரம் போகக்கூடிய அவர் சமூகத்தில், ஆரோனுக்கும் அவன் சந்ததிக்கு மாத்திரம் பிரவேசிக்கக்கூடிய அவருடைய சமூகத்தில் எதற்கும் தகுதி இல்லாத, ஒன்றுக்கு உதவாத எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கும்படியாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். 22 முதல், எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வந்து சேர்ந்தோம். அந்த கூட்டத்தார பாத்தீங்களா? 22 முதல் நான் ஒவ்வொன்றா சொல்லுகிற, நீங்க கவனிக்கணும். சீயோன் மலையின் இடத்திற்கும் பரம எருசலேமின் இடத்திற்கும் சிலுவை அண்டை வந்தவனுக்கு கிடைக்கப்படுகிற பாக்கியம் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். நம்முடைய ஃபெலோஷிப்பை பாருங்க. யாரு கூட நமக்கு அந்த ஐக்கியத்தை நியமிக்கிறார் பாருங்க. அடுத்து, பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில், தேவ தூதர்கள் இடத்துல, பரம எருசலேம், சீயோன் மலை. அது மாத்திரமல்ல, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி என்றால் யாரெல்லாம்? ஆபிரகாம் உட்பட. அவங்கெல்லாம் வாழ்ந்து முடித்தார்கள் அல்லவா? கிறிஸ்து மரித்து உயிர்த்த போது அவர்கள் எல்லாம் பூரணராக்கப்பட்டார்கள். அப்ப அந்த ஃபெலோஷிப் நமக்கு சிலுவை அண்டை வந்தவனுக்கு கிடைக்கிறது. என்ன பாக்கியம் பாருங்க. ஆபிரகாமுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? ஈசாக்குக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தப்படுத்த
இயேசு சிலுவையில் மரித்தார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். என்ன பாக்கியம்! நித்திய வீட்டிலே பங்குள்ளவர்களாகவும் அதிலே வாசமாய் இருக்கிறவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகவும், ஆமென், தேவனுடையவர்களாகவும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நெருங்கினவர்களாகவும் நானும் நீங்களும் காணப்பட சிலுவை அண்டையிலே நமக்கு அவர் இடம் உண்டாக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யூதரே, இஸ்ரவேலரே, ஆசாரிய கூட்டமே என்று அல்ல, எல்லாரும் யாரும் வரலாம். அவருக்குள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும், அடிமை என்றோ சுயாதீனன் என்றோ, ஏழை என்றோ பணக்காரன் என்றோ, உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ எந்த வித்தியாசமும் இல்லை. முழு மனுக்குலத்தையும் நேசித்துதான் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே தந்தருளினார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்குகிறார். இயேசு சிலுவையில் மரித்தது எனக்கும் உங்களுக்கும் அவர் அண்டையில் இடம் உண்டாக்குவதற்காக. சிலுவை அண்டையிலே வா, நீ வந்தா ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீயோன் மலையின் இடத்திற்கும், அதுதான் சபை, தேவ சபை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தூதர்களிடத்திற்கும். அதாவது சிலுவை அண்டை வந்தவன் எது கூட லிங்க் இணைக்கப்படுகிறான் பாருங்க. இயேசு கூடவே இருந்த பேதுரு, இயேசு கூட இருந்ததுனால தானே மோசையும் எலியாவையும் பார்த்தார் இல்ல? நீதி பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் மோசையும் எலியாவெல்லாம் அதனால தானே பார்த்தாங்க. அவன் நமக்கு தாவீதெல்லாம் எப்படிங்க தெரியும்? நமக்கு ஆபிரகாம் எல்லாம் எப்படிங்க தெரியும்? சிலுவை அண்டை வந்ததுனால தானே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். தாவீதெல்லாம் நம்ம எவ்வளோ, நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம்ல தாவீதை குறித்து. ஏன்னா சங்கீதம் நம்ம அதிகமாக படிக்கிறது சங்கீதம். சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது என் தகப்பனார் மரிப்பதற்கு முன்னாடி எங்கள் சர்ச்சிலேருந்து கொஞ்சம் பேர் எருசலேம் போயிருந்தாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் தம்பி டேவிட்டும் போயிருந்தாங்க. அப்போ போயிட்டு அங்கேருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு சரி, அப்போ ஒவ்வொன்றா அதை போட்டு பார்த்துட்டு இருந்தோம். போட்டு பார்த்தபோது தாவீதின் கல்லறையின் இடத்திற்கு, தாவீதின் கல்லறை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. என் தகப்பனார் போகிறாங்க. இந்த வீடியோ நான் பார்க்குறேன். தாவீதின் கல்லறை கிட்ட போன அந்த இதுதான் தாவீதின் கல்லறைன்னு சொன்னதும் எங்கள் அப்பா அதில் கை வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால தாங்க முடியல. தாவீது கல்லறைன்னு சொன்னதுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஏன் அழணுங்க? தாவீது யாருங்க? தாவீதுக்கும் எங்க அப்பாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஹல்லேலூயா. ஆமென். தாவீது பொதுவாக எல்லா கல்லறையை பார்த்து நம்ம அழுவோமா? இல்ல. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கல்லறை பார்த்தா நம்ம அழாம இருக்க முடியாது. இது எப்படி இந்த ஐக்கியமானது? தாவீதுக்கு கல்லறைன்னு பார்த்து எங்க அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த காட்சி இன்னைக்கு என் மனசுல இருக்கு. என்னுடைய கேள்வி, ஏன் எங்க அப்பா அழணும்? தாவீதுக்கு தெரியுமா எங்க அப்பாவை? சில இன்சிடென்ட் படிக்கும்போது, யோசேப்பை குறித்து படிக்கும்போது நம்ம ஏங்க அழணும்? ஈசாக்கை குறித்து படிக்கும்போது ஏன் அழணும்? தாவீதை குறித்து படிக்கும்போது ஏங்க அழணும்? சிலுவை அண்டை வந்ததுனால இந்த பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளோடு நமக்கு ஐக்கியம், பரிசுத்தவான்களோட ஐக்கியம், தேவ பிள்ளைகளோட ஐக்கியம், பரலோகத்தோட ஐக்கியம். பேதுருக்கு எப்படிங்க தெரியும் இதுதான் மோசே, இதுதான் எலியான்னு எப்படி தெரியும்? அவங்க போட்டோஸ் இருக்குதா? இல்ல, அந்த போட்டோலாம் கிடையாது. இல்ல, அன்னைக்கு இயேசு சொன்னாரா இதுதான் மோசே? பேதுரு கூட்டு, பேதுரு இதுதான் மோசே, இதுதான் எலியா சொன்னாரா? இல்ல. அவன் பார்த்த உடனே பேதுரு சொல்றார், ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு எப்படி தெரியும்? இயேசுவோடு இணையும் போது அவருடையவர்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
சிலுவை அண்டை வா. எவ்வளவு பெரிய, உனக்கு யாரும் இல்லை, சொந்தம் இல்லை, உறவு இல்லை, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா? பெரிய கூட்டமே இருக்கிறாங்க உனக்காக. ஹல்லேலூயா. பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். சிலுவை அண்டை வா, வந்து நில்லு. ஆமே, நீ யாரும் இல்லாதவன் என்கிற நிலை மாறும். உனக்காக ஒரு கூட்டமே இருக்கு. ஹல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஹல்லேலூயா. சிலுவை அண்டை வா. யாரா இருந்தாலும் இதை கேட்கிற, ஒருவேளை செய்தியை ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறேன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், நீ பிழைப்பதற்கு ஹல்லேலூயா சிலுவை அண்டை வா. இயேசுவின் அண்டை வா. உனக்கு இடம் வைத்திருக்கிறார். என்னாலாம் வருவேனா? அழகான ஒரு பாட்டு பாடணும். பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் பக்கத்தில் இப்பொழுது கொலைக்கு நியமிக்கப்பட்ட 2 கள்ளர்கள். சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் சிலுவை தண்டனை கிடையாது. இங்கே தூக்கு தண்டனை மாதிரி அன்னைக்கு சிலுவை தண்டனை. சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் கிடையாது. அது கொலை குற்றம். அப்பேற்பட்டவனுக்கு இயேசுவின் பக்கத்தில் என்ன, அதில் ஒருவனுக்கு வாழ்வு கிடைத்தது. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் சரி, தூரம் போகாதே. அவர் சிலுவையில் மரித்தது உனக்கு மீட்பை தர, உனக்கு ரட்சிப்பை தர. ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நீ தண்ணீர் மொண்டு கொள்ளு. அந்த ரட்சிப்பின் ஊற்று. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிலுவை அண்டை வா, உனக்கு இடம் உண்டு. யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? நீங்கள் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டிருப்பது என்ன? எகிப்திலே தானியம் உண்டு. வார்த்தை நல்ல கவனமாக கேளுங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். சாகாம உயிரோடு இருக்கணும்னா நீ எகிப்துக்கு போ. எகிப்துல என்ன இருக்கு? அங்க தானியம் இருக்கிறது. தானியம் இருக்கிறது. எகிப்து பல காரியங்களுக்கு அடையாளமாய் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும். ஒன்று, அது அடிமைத்தன வீடு. ஆனால் இப்பொழுது எகிப்தில் எல்லாரும் ஓடி போறாங்க, தானியத்துக்காய் ஓடி போறாங்க. காரணம் என்னவென்றால் எகிப்தில் இப்பொழுது யோசேப்பு இருக்கிறான். சாகாமல் இருக்கும்படி, அந்த வார்த்தை நல்ல கவனமாக கேளுங்க. நான் இதை சரித்திரத்துக்குள்ளே நான் போகவில்லை, வார்த்தைக்குள்ளே போகிறேன். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 2வது வசனம். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி. அப்ப சாகாமல் உயிரோடு இருக்கணும்னா தானியம் இருக்கிற எகிப்துக்கு ஓடி போகணும். அப்படி என்றால் நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சம்பந்தப்படுத்தி பேச விரும்புகிறேன். சாகாம உயிரோடு இருக்கணும்னா எகிப்துக்கு போகணும். அப்போ இந்த எகிப்து எதை காண்பிக்கிறது? எகிப்து எது நிழலா இருக்கிறது? ஆமென். வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தின் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த 2 வசனத்தையும் நான் இணைத்து சொல்லுகிறேன். யாக்கோபு குமாரரை பார்த்து சொன்ன வார்த்தை, சாகாமல் பிழைத்திருக்கணும்னா எகிப்துக்கு போ.
எகிப்துக்கு போ. எகிப்துல என்ன இருக்கிறது? இங்க வெளிப்படுத்தல் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். நான் அதை புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். சாகாமல் பிழைத்திருக்கணும்னா சிலுவை அண்டையிலே வா, கொல்கதாவின் இடத்தில் வா, கல்வாரி அண்டையில் வா. யோசேப்பு இல்லை என்றால் எகிப்து இல்லை. எகிப்து எல்லாரையும் அடிமைப்படுத்துகிற அல்லது எகிப்தில யாருக்குமே வாழ்வு கிடைக்கல, வாழ்வு கிடைக்காது. இயேசு மரிக்கவில்லை என்றால் கொல்கதா நமக்கு மேன்மை அல்ல, அது கள்ளர்கள் அறையப்படுகிற இடம் இல்ல, கள்ளர்கள் அடையப்படுகிற இடம். ஆனால் இயேசு அங்கே இருந்ததுனால, இயேசு அதில் அறையப்பட்டதுனால இன்னைக்கு கல்வாரின்னு நினைத்தாலே ஆமே நமக்கு கலக்கம் அல்ல, நமக்கு அன்பு தான் வெளிப்படுகிறது, அந்த சிநேகம் தான் வெளிப்படுகிறது. யாக்கோபு சொல்லுகிறான், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கணும்னா எகிப்திலே போய் தானியம் கொள்ள வேண்டும். அதே போல சொல்லுகிறேன், நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால், மரண கண்ணிகளுக்கு தப்ப வேண்டுமானால், மீட்பு உண்டாக வேண்டுமானால் கல்வாரி அண்டையிலே வா, சிலுவை அண்டையிலே வா. நீ யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவம் செய்தவனா இருந்தாலும் சரி, உனக்கு அவரிடத்திலே இடம் உண்டு, மீட்பு உண்டு. ஆமென். இயேசு அண்டையிலே வா. அவர் உனக்காக தான் மரித்தார், உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன் மீட்புக்கு, உன் மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், உனக்கு இடம் உண்டாக்க மரித்தார். இயேசு அண்டையிலே வா. அது ஞானார்த்தமாய் சொல்லப்படுமா? வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதி கொடுக்கப்பட்டது எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணும். ஆமா, ஆவிக்குரிய பைபிள் அதை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டுட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாய் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, அது பழைய ஏற்பாட்டில் நீங்க படிக்கவே வேண்டான்னு சொல்லி போதிக்கிற அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலையை நோக்கி அநேகர் போய் கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் மோசே காலத்தில், அதெல்லாம் அந்த காலத்தில், அதெல்லாம் அப்படி உண்மைதாங்க, மோசே காலத்தில் தான். எதற்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாக. நீங்கள் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து பேசுகிறவன் புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுப்பானாம், பழையதிலிருந்து எடுத்து கொடுப்பானாம். பேலன்ஸ்டா இருக்கணும். பைபிளை தேடி வாசிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிள் அப்படிதான் படிக்கணும். இல்லை எங்களுக்கு பழைய ஏற்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாராவது டீச் பண்றாங்கன்னு அவங்க பிரசங்கத்தை நீங்க கேட்காதீங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள். பைபிள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் துவங்கி வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் வரைக்கும் தேவ ஆவியானவரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆமென். ஞானார்த்தமாய் இதை காண்பிக்கிறது. அப்ப நான் பிழைக்கணும்னா கல்வாரியில் வரணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட, அதான் சிலுவை குறித்த உபதேசம். கானாவூரில் வந்தா நீங்க பிழைக்க முடியாது, கல்வாரியில் வந்தா நீங்க பிழைக்க முடியும். ஏன் கானாவூரில் வந்தால் பிழைக்க முடியாதுன்னு சொன்னேன்? கானாவூர் கல்யாண வீட்டுக்கு உள்ளே செல்ல நமக்கு அழைப்பு இல்லை, இல்லை கரெக்டு தானே? அந்த வீட்டார் அவங்க நெருக்கமானவங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. விசேஷமாக புறஜாதியாருக்கெல்லாம், கானாவூர் கல்யாண வீட்டில் புறஜாதியாருக்கெல்லாம் பெர்மிஷனே கிடையாது. நம்மளை பார்த்ததும் தூக்கிடுவாங்க. எந்த கோத்திரம் இவன், ஒரு கோத்திரத்திலும் இல்லையே, இவன் 12 கோத்திரத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்லவா இருக்கிறான். நம்மளை பார்த்ததும் தூக்கிடுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே கற்சாடிக்காவது வெளியே இடம் இருந்து நமக்கு அந்த இடம் கூட கிடையாது. கானாவூர் கல்யாண வீட்டில் எனக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. ஆனா கல்வாரி சிலுவை அண்டையில் எனக்கு உங்களுக்கு இடம் உண்டு. பிழைப்பதற்கு, நாம் சாகாமல் உயிரோடு இருப்பதற்கு சிலுவை அண்டை வா, இயேசு அண்டை வா. ஹல்லேலூயா. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவை அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். அப்ப பிழைப்பதற்கு சிலுவை அண்டை வா. பிழைப்பதற்கு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பிழைப்பதற்கு சிலுவை அண்டை வா. எனக்கு இடம் உண்டா? நிச்சயமா உனக்கு இடம் உண்டு. அதன் அடையாளம் தான். ஆமென். தேவராஜ்யத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய், சத்துருக்களாய் எண்ணப்பட்ட அநேகர் அந்த சிலுவை அண்டையை சூழ்ந்து நிற்கிறார்கள். சிலுவை அண்டையில் உனக்கு இடம் உண்டு, உனக்கு இடம் உண்டு. கல்வாரி அண்டையில் வா. எதற்காக வரணும்னு கேட்டா, சாகாமல் உயிரோடு இருப்பதற்கு,
பிழைத்திருப்பதற்கு நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, சிலுவை அண்டையிலே உனக்கு மன்னிப்பு உண்டு. லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சிலுவை அண்டையிலே நமக்கு இடம் உண்டு. சிலுவை அண்டையிலே வருகிற நமக்கு மன்னிப்பு உண்டு. இங்க யாருக்கு மன்னிப்பை கேட்கிறார்? 2 கள்ளர்கள், முன்பாக நின்று பரியாசிக்கிறவர்கள், எல்லாருக்கும். அதாவது அந்த சிலுவை அண்டையில இருக்கிறவர்களுக்காக இயேசு சிலுவையிலே தொங்கினவராய் பிதாவை பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா? பிதாவே, இவர்களை தண்டியும் என்றல்ல, இவர்களை மன்னியும். இப்ப சிலுவை அண்டை வந்தவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரத்தின் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இங்கே சிலுவையில் தொங்கி என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். என்ன பரிந்து பேசுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். யாருக்காக? அந்த கூட்டத்தில் சீஷர்களா நின்றார்கள்? ஓசனா பாடினவர்களா? இல்ல, அறைந்தவர்கள், உமிழ்ந்தவர்கள், ஆமென், அடித்தவர்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தினவர்கள், கள்ளர்கள், அத்தனை பேர் சூழ நிற்கிற அத்தனை பேருக்காக பிதாவின் இடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். சிலுவை அண்டை வா, உனக்கு மன்னிப்பு உண்டு. மன்னிக்கப்பட ஒரே வழி சிலுவை அண்டையில வா. மன்னிக்கப்பட ஒரே வழி சிலுவை அண்டையில வா. ஆமென். நாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்க அதிகாரமுடையவர். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் அறையப்பட்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். அப்போ தண்டிக்கப்பட வேண்டிய நானும் நீங்களும் தப்புவிக்கப்பட்டோம். எப்படி? சிலுவை அண்டை வந்ததினால். தண்டிக்கப்பட வேண்டியவன் தப்புவிக்கப்படுவான். எப்பொழுது? சிலுவை அண்டை வரும்போது. அங்க என்ன நடக்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அல்லவா? அப்போ அக்கிரமத்துக்கு தக்க நானும் நீங்களும் தண்டிக்கப்பட வேண்டியதல்லவா? ஆனால் ஓடி அந்த சிலுவை அண்டையிலே ரட்சிப்புக்காக, மீட்புக்காக ஓடி வரும்போது என்ன உண்டாகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். இவனுடைய அக்கிரமங்களுக்காக நான் மரித்தேன், இவனுடைய மீறுதல்களுக்காக நான் மரித்தேன் என்று சிலுவையில் அந்த வேதனை நடுவிலிருந்து நமக்காக பரிந்து பேசும்போது நமக்கு அங்க என்ன பெருகுகிறது? கிருபை பெருகுகிறது. பாவம் செய்கிற, பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிற்று. அதைதான் ஆமென் ரோமர் 5வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி. கிருபை எப்படி பெருகிற்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசினபடியினாலே கிருபை பெருகிற்று. இந்த வார்த்தை அநேகர் தப்பிதமாகவும் அநேகர் தங்களுக்கு ஏற்றாற் போலவும் வளைக்கிறது நம்ம அதிகமாய் பார்க்கிறோம், கேட்கிறோம். என்ன? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. சிலர் எப்படி பேசுறாங்க? அப்போ நீ என்ன பாவம் செய்தாலும் அவருடைய கிருபை அதுக்கு மேல பெருகிட்டே இருக்கும்னு. நிச்சயமாக ஒரு நாளும் அந்த வசனத்தை அப்படி வளைக்கவே கூடாது.
1 யோவான் 2:1 நம்ம எப்படி வாசித்தோம்? அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லுவதற்கு முன்னதாக முதல்ல எழுதப்பட்ட வார்த்தை என்ன? இந்த ரோமர் 5 கை வச்சுட்டு 1 யோவான் 2:1 திருப்பி வாசியுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பி வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவன் பாவம் செய்வனானால் இயேசு கிறிஸ்து நீதிபரராக இருக்க இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவர் தான் இருக்கிறார்ல, நீ என்ன வேணாலும் பண்ணு. இப்படியா லைசன்ஸ் கொடுக்கிறது? இல்ல. கிருபை என்பது பாவம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் கிடையாது. அந்த இடத்துல அவருடைய கிரயத்தையும் அவருடைய வலியையும் நம்ம உணரணும். சிலுவை அண்டை வருவதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் போது நான் அதுல நிக்கணும். அந்த வலி, அதாவது உண்மையா நேசிக்கிறவன். நான் இந்த எக்ஸாம்பிள் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு பிள்ளை ஸ்கூல்ல தப்பு பண்ணும்போது பிரின்சிபால் தகப்பனை அழைத்து வர சொல்லுகிறார்கள். தகப்பன் வருகிறார், பிள்ளை பக்கத்துல குற்றவாளி போல நிற்கிறான். அந்த பிள்ளை நிமித்தம் தகப்பனும் தலை குனிந்து நிற்கிறார். உங்க பிள்ளை இப்படி பண்றா அப்படி பண்றா இப்படி பண்றான்னு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அந்த நல்ல தகப்பன் என்ன சொல்லுகிறார்? மன்னிச்சிருங்க, அவன் தெரியாம பண்ணிட்டான் சொல்லிட்டு அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவார்? இனி இப்படி பண்ண மாட்டான், இனி பண்ண மாட்டான். இதை யார் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறா? பையன் கேட்டுட்டு இருக்கிறான். இந்த தகப்பனுடைய வாக்கை மதித்து நம்பி அந்த பிரின்சிபல் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கிறாங்க. அதுதான் கிரேஸ், அதுதான் கிருபை. அப்போ இந்த மகன் தன் தகப்பனுடைய பெயரை காப்பாற்றணும். தன் தகப்பன் இனி ஒருக்க தலை குனிக்கிற நிலைமை வரக்கூடாது. உண்மையிலே அப்பா மேல இந்த பிள்ளைக்கு பாசம் இருக்குமானால் அந்த பிள்ளை இனி ஒரு காலம் அந்த தப்பை செய்ய மாட்டான். இல்லை எங்க அப்பாவுக்கு தலை குனிஞ்சாலும் பரவாயில்ல, அவருக்கு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற பிள்ளைங்க தான் திரும்ப பாவம் செய்யும். ரட்சிக்கப்பட்டு சிலுவையண்டை வந்த பிறகும் நீ திரும்பவும் பாவத்தை நோக்கி போகிறேன்னா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர் 6வது அதிகாரம் 4 முதல் வாசியுங்கள். எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 4 முதல் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், திருப்பியும் பாவத்தை நோக்கி போகிறவர்கள் தேவனுடைய குமாரனை, அந்த வார்த்தை கவனிங்க, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அதான் சிலுவை அண்டையில மீட்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை பார்த்துட்டு இன்னொரு பக்கத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. நான் பேலன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறேன். மீட்பை சரியா பயன்படுத்தணும். மன்னிப்பு இருக்கு, இல்லைன்னு இல்லை. அந்த மன்னிப்பை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு கிடைக்கப்பட்ட பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. அது சும்மா கிடைக்கலப்பா. கைகளில் ஆணிகள் அறையப்பட்ட அந்த ஆணியில தொங்கி கொண்டு, அந்த வழியில தொங்கிக் கொண்டு பிதாவை நோக்கி பரிந்து பேசி கிடைக்கப்பட்ட மன்னிப்பது. அதுக்கு அவ்வளோ வலி. பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் கதறினார். அவர் ஜாலியா உட்கார்ந்து இவங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லல, தொங்கிக் கொண்டு. நீங்க சும்மா ஒரு கயிறுல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தொங்கி பாருங்க. ஒரு கயிறை கட்டி தொங்கி பாருங்கன்னு கையை பிடிச்சிட்டு அரை உறக்கத்தில் கேட்டு வேற எங்கேயும் மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்காதீங்க. கயிறை கட்டி இப்படி சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி பிடிச்சி தொங்கி பாருங்க. முடியாது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது பாடி வெயிட் ஃபுல்லா பிடிச்சு இழுக்கும்ல கீழே. அந்த வலியையும் தாண்டி அவர் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறார்னா நேசம் மரணத்தை விட வலியது. உண்மையிலே அவரை நேசிப்பாயானால் இனி பாவம் செய்ய மாட்ட. இனி பாவம் செய்வாயானால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை பாவம் செய்வானானால் அவன் தேவனை அவமானப்படுத்துகிறான்.
இது என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, வேதம் எழுதி காண்பிக்கிற வார்த்தை. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து, எந்த வசனத்தை வாசிங்க? எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 26வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம். சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம மறக்க கூடாது. 26, 27 வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அடுத்த வார்த்தை, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருத்தன் பாவம் செய்வானால் அவன் தேவனுடைய குமாரனை நிந்தித்து அவருடைய இரத்தத்தை மிதிக்கிறான், தட்டி விடுகிறான். அவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்று பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் இரக்கமுள்ளவர் தான். அந்த இரக்கமுள்ளவர் ஆனதுனால தான் எப்படி பிதாவினுடைய இரக்கம் எனக்கு உங்களுக்கும் கிடைத்தது, சிலுவை அண்டை வந்ததினால. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் நமக்கு அந்த இரக்கம் கிடைக்கப்படுகிறது. அந்த இரக்கத்தை வாங்கிட்டு நம்ம பாவம் செய்வோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? அந்த குமாரனாகி கிறிஸ்துவை மிதிக்கிறோமா, கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறோம். பாவம் ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்கிறவனானால் அவன் கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறான். கிறிஸ்துவை அவமானப்படுத்தினா பிதா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இன்னைக்கு நானும் நீங்களும் இரக்கம் பெற காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறபடினால் இந்த இரக்கம் கிடைக்கிறது. அப்ப நான் அவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கணும், எவ்வளவு நன்றியுள்ளவனா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து நான் இன்னும் துணிகரமாய் பாவம் செய்வானால் நான் குமாரனை மிதிக்கிறேனா? அப்படிதான் பைபிள் சொல்லுது. நான் நிந்திக்கிறேனா? அவருடைய இரத்தத்தை, அந்த வசனத்தை 27வது வசனத்தை வாசிங்க. 27வது வசனம், நியாய தீர்ப்பு 28. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, அந்த வார்த்தை பாத்தீங்களா? காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 26வது வசனத்தை வாசிங்கள் ஒரு விசை கூட. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவன். சிலுவை எண்டையில வா, உனக்கு மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. இதை கேட்கிற இப்பொழுதே நீங்க இயேசுவேன்னு சொல்லி அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், மன்னிப்பு இருக்குங்கிறதுக்காக, கிருபை இருக்குங்கிறதுக்காக பாவம் செய்ய துணியாதிருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். காரணம் பிதாவால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. குமாரனை அவமானப்படுத்துகிறவர்களை பிதா விட்டு வைக்க மாட்டார். குமாரனை நிந்திக்கிறவர்களை பிதா விட்டு வைக்க மாட்டார். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருப்பார். அறியாமையுள்ள காலங்களில் மட்டுமே. அதாவது இந்த கிருபையை சரியா புரிந்து கொள்ளணும். தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நான் தப்புவிக்கப்பட்டேன். நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆனால் நான் தப்புவிக்கப்பட்டேன். காரணம், சிலுவை அண்டை வந்ததினால் அந்த மீட்பு எனக்கு கிடைத்தது. அதுதான் காத்துட்டார்லன்னு சொல்லிட்டு நான் இன்னும் போய் பாவம் செய்வேனால் நான் என்னையே வஞ்சிக்கிறேன். அதுதான் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டுன்னு சொல்லிட்டு அடுத்து பவுல் சொல்றார் பாருங்க. ரோமர் 6வது அதிகாரத்தின் 1வது வசனமும் 15வது வசனத்தை வாசிங்க. இது சொன்னதுனால சொல்றேன்.
ஆகையால் என்ன சொல்வோம்? என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோம். அந்த 5:20:6:1 சேர்த்து வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லிட்டு அடுத்து அதை கிளாரிஃபை பண்றார் பாருங்க. அதை டீட்டெயில் அந்த தெளிவை கொடுக்கிறார். பவுலே தெளிவா எழுதிட்டார். 6:1 வாசிங்க. நீ ஆகையால் என்ன சொல்லுவோம்? என்ன அதுக்கு மேல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு. இனி கீழே படிக்கும்போது ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாது. 15வது வசனம் 15. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. அப்ப அங்க ஆன்சர் தெளிவா இருக்கு. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுச்சுப்பா. ஓகே, அதனால இனி கிருபை பெருகும்படி பாவம் செய்யலாமா? செஞ்சிராத. அப்ப கிருபை தேவன் தருவது, மன்னிப்பை தேவன் தருவது நீ திருந்தி வாழ்வதற்காக, நீ பாவமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த விலையேறப்பட்ட மீட்பை பெற்றுக்கொண்டு நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்வாயானால் நீ அவரை அவமானப்படுத்துகிறாய். அதாவது ஒரு பாவம், நான் அநேகர் பார்க்குறீங்க, வாலிபர்களும் பார்க்குறீங்க, பெரியவங்களும் பார்க்குறீங்க. பாவம்னால இன்னைக்கு நிறைய பேருடைய என்னன்னா, பாவம்னால அது யூத்துக்கான மெசேஜ். யூத்துக்கு இல்லை, எல்லா 70 வயசு வாலிபர்களுக்கும் இந்த மெசேஜ் உண்டு. மனுஷன் எங்க எப்போ தவறுவான்னு தெரியாது. அனைவருடைய நினைப்பு என்னன்னா, பாவத்தை குறித்த செய்தி. அப்போ அது வாலிபர்களுக்கு தான். 99 ஸ்டெப்பு ஒழுங்கா ஓடிட்டோம், ஒரே ஒரு அடி தான் எடுத்து வைக்கணும். அதுல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுச்சு. அடுத்து பவுலை கொண்டு ஆவியானவர் அடுத்து தெளிவா எழுதி வைக்கிறார். அதனால பாவத்தில் நிலை நிற்கலாம் மட்டும் நினைக்காத. கூடாது. பாவம் செய்யலாமா? கூடாது. அப்போ ஒரு புறம் கிருபை எனக்கு ஊற்றப்படும் போது நான் அந்த கிருபையில கழிகுற வேண்டும். இன்னொரு பக்கம் நான் எச்சரிக்கையா இருக்கணும். என்ன எச்சரிக்கையா இருக்கணும்? இனி நான் பாவம் செய்து விடக்கூடாது, இனி அந்த பாவத்தை நான் தொடரக்கூடாது. அப்படியே இந்த கிருபையை நான் பெற்று கிருபை பெற்று ஒருவன் பாவம் செய்வானானால் அவன் அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான், கிறிஸ்துவை நிந்திக்கிறான். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல வா. உனக்கு மன்னிப்பு இன்னைக்கு உண்டு, மன்னிப்பு உண்டு. அதனாலதான் இந்த சத்தத்தை கர்த்தர் உன்னை கேட்க வைக்கிறார். அதே வேளையில மன்னிப்பு இருக்குங்கிறதுக்காக பாவம் செய்ய துணியாதே. மோசையின் நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவனே 2-3 சாட்சிகளால சாகுறான். அப்போ அதை விட கொடுமையான தண்டனை கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு. இது பைபிள் சத்தியம், இது வேதம் காண்பித்து தருகிற சத்தியம். நான் ரிப்பீட் பண்றேன், நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கு உண்டான தண்டனைகள்லாம் நமக்கு தெரியும். கல்லெறிந்து கொல்லப்படுகிறார்கள், குடும்பமா கல்லெறிந்து கொல்லப்படுவாங்க. ஆகான்லாம் பார்த்தீங்களா? பெரிய கற்குவியலா. அதெல்லாம் பார்க்கும்போது சில இன்சிடென்ட்ல படிக்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும். நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கு உண்டாகிற தண்டனையை விட கொடுமையான தண்டனையா கிறிஸ்துவை நிந்திக்கிறவனுக்கு. சத்தியத்தை அறிவை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனுக்கு. ஏதாவது பாவ பிடியில் சிக்கி இருப்பீர்களே ஆனால் இனியும் துணிகரம் கொள்ளாதிருங்கள். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவர் தந்த கிருபையை தவறாய் பயன்படுத்தாதிருங்கள். இந்த ஒரு நாளை நம்ம கண் விழிக்கிறோம்னா அவருடைய கிருபையினால. இப்போ கிருபையினால் புதிய நாளை தருகிறார். அப்போ அந்த நாளில் நாம் பாவம் செய்ய துணிவோமானால் கிருபையை போக்கடிக்கிறோம். இந்த கிருபைக்கு கொடுத்த கிரயம் என்ன? சிலுவையிலே இயேசு மரித்தது. அப்போ கிரயம் கொடுத்து நமக்கு அந்த கிருபையை கிடைக்க பண்ணுகிறார். நாம துணிந்து பாவம் செய்வோம்னால வேதம் காண்பிக்கிறது, அப்படியே சத்திய மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவன் கிறிஸ்துவை நிந்திக்கிறான், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான், குமாரனை காலின் கீழே மிதிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு பிதா சும்மா இருக்க மாட்டார். மீட்கப்பட்டவர்கள் அந்த கிருபைக்கு உகந்தவர்களாய் வாழணும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்ல கேட்டேன் என்று
எப்ராஹிம் சொல்லுவான் என்று ஓசியா 14 தம்முடைய ஜனத்தை குறித்து, கர்த்தரிடத்தில் திரும்பின ஜனத்தை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். மன்னிப்பை பெற்ற பிறகு திருப்பியும் பாவம் செய்ய துணிய எப்போதுமே என்னைக்குமே நான் என்னுடைய டைரியில் அதை டபுள் கோட் போட்டு எழுதி வைத்திருக்கிறேன். என்ன? தண்டிக்கப்பட வேண்டியவன் நான் தப்புவிக்கப்பட்டேன். தண்டிக்கப்பட வேண்டியவன் தப்புவிக்கப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கை தெரியும், நம்ம செய்த காரியங்கள் தெரியும், அந்த ரங்கத்தில் நாம் செய்த அருவருப்புகள், பாவங்கள், அது நிமித்தம்லாம் என்னைக்கோ தண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் நமக்கு கிடைத்த கிருபை என்ன தெரியுமா? சிலுவை அண்டை வரும்படியான பாக்கியம். அதனால சில சொல்லுவாங்கல்ல, அதனால நீ பிழைச்சப்போ, அதனால நீ தப்பு வைக்கப்பட்ட. பிசாசு கூட சொல்லுவாங்க, உன் கதையை முடிக்கலாம் நினைச்சேன், எப்படியோ நீ தப்பிச்சிட்ட. எப்படி தப்பிச்ச? சிலுவை அண்டையில அந்த மீட்பு, அந்த கிருபை எவ்வளவு, அந்த என்னுடைய பாவம் பெருகி எனக்கு தண்டனை வர வேண்டிய இடத்துல அவருடைய கிருபை பெருகி நான் தப்புவிக்கப்பட்டேன். அப்ப நான் இனி என்ன செய்யணும்? பாவம் செய்யக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென், ஆமென். அதனால நீ என்ன பாவம் செஞ்சாலும், நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்காகவும் அவர் மரித்து விட்டார்னு சொல்லி, அப்படி எல்லாருடைய பாவங்களுக்காக தான் மரித்தார், உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு திருப்பியும் நான் பாவம் செய்வேன்னா எனக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் அது வேறையா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறியாமை உள்ள காலங்களில் தான் தேவன் காணாதவர் போல இருப்பார். நீ மனம் திரும்பும் போது, நீ மீட்கப்படும் போது, ஓகே அறியாம செஞ்சுட்டான், பழைய காரியத்தில் ஆண்டவர் அங்க மன்னித்து மறந்து விடுவார். தேவன் தான் மன்னிக்கிறாரேன்னு சொல்லிட்டு நீ திரும்ப திரும்ப அந்த பாவம் செய்வாய். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசையின் பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற தண்டனையை விட சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பயங்கரமா இருக்கும். காரணம், ரட்சிக்கப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுவார்? பிதாவின் இடத்துல இவன் இப்படிதான் செய்வான், அப்படியா? இல்ல, இனிவன் பாவம் செய்ய மாட்டான். மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள், மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இனி பாவம் செய்ய துணியவே கூடாது, துணியவே கூடாது. துணிகரமான பாவம், அது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சாத்தானை மிதிப்பதற்கல்லவா சபையை கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாவம் செய்கிறவன் கிறிஸ்துவை மிதிக்கிறான், பாவத்துக்கு விலகுகிறவன் பிசாசை மிதிக்கிறான். நாம் யாரை மிதிக்க வேண்டும், யாரை மதிக்க வேண்டும்? பாவம் செய்கிறவன் பிசாசை மதிக்கிறான், கிறிஸ்துவை மிதிக்கிறான். பாவம் செய்யாதவன் பிசாசை மிதிக்கிறான், கிறிஸ்துவை மதிக்கிறான். நாம் யாரை மதிக்கிறோம், யாரை மிதிக்கிறோம்? உனக்கு இயேசுவை மிதிக்கணும்னு நீ விரும்புறியா? பாவம் செய். சாத்தானை மிதிக்கணும்னு விரும்புறியா? பாவத்துக்கு விலகு. சிலுவையில தொங்கி எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும், ஓ இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன். என் சிந்தை செயல்களா அனுதினம் நோகடித்தே, மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அப்பா கிட்ட வரணும். இனி பாவம் செய்யாதீங்க. ஒருவேளை இந்த பார்த்து கொண்டிருக்கும் போது நான் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டேனே, இனி எனக்கு மன்னிப்பு கிடைக்காதான்னு உண்மையிலே நீங்க விரும்புனீங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவருடைய ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரு வார்த்தை, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் துணிஞ்சிட்டேன்ப்பா சில காரியங்களை செய்வதற்கு, நான் துணிஞ்சிட்டேன் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த துணிகரம் இருக்கக்கூடாதுப்பா. அந்த வேல்யூவை நான் உணராம போயிட்டேன்னா, ஃப்ரீயா கிடைச்சனால அதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டேன்ப்பா. இல்ல, நீ அந்த ஆணிகளில் தொங்கி ரத்தம் சொட்ட சொட்ட வடிய வடிய பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னீர். உங்க வலிய பார்த்து பிதா ஏமலை இறக்க வச்சார், கிருபையை பெருக பண்ணினார்.
என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. என்ன தெரியுமா, நான் இருக்கிற இந்த இடத்த சுற்றி அப்படியே தேவ அன்போ தெய்வ பிரசனம் அப்படியே. உண்மையா இந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் இருந்து உங்கள் உள்ளம் துடிக்குதுன்னா அந்த நேச கொடி உங்கள் மேலே அப்படி பறக்க விட போகிறார். சிலுவை அண்டையில் உனக்கு மன்னிப்பு உண்டு. நீ யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவம் செய்தவனா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விடுறேன்ப்பா, என்ன மன்னிங்கப்பான்னு நீ கேட்டு பாரு. இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவும். கிருபை பெருகும்பா, கிருபை பெருகும் இந்த நேரத்தில் உனக்கு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆமென். நான் இதை தியானித்த போது பாருங்க, அவர் கொஞ்சம் பேர் அடிச்சாங்கல்ல, அடிச்சாங்க, அப்போ கொஞ்சம் ரத்தம் போச்சு. அப்புறமா அரைந்தார்கள், அப்போ கொஞ்சம் ரத்தம் போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக ஒருத்தன் ஈட்டி எடுத்து குத்துறான். அதாவது இதுக்கு முன்னாடி காயப்படுத்துகிறார்கள், ஒவ்வொருத்தர் காயப்படுத்த ரத்தம் வெளியே வருகிறது. அப்போ நான் எப்பவுமே பைபிளில் வந்து ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பேன். அது அப்படி தான் ப்ரீச் பண்ணுவேன். எனக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எனக்கு ஆவியானவர் கற்றுத்தருகிற, காண்பித்து தந்து என்னை பலப்படுத்துகிற அந்த பார்வையினோட தான் நான் பார்ப்பது. அப்படி உங்களுக்கு நான் அதை டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ யார் யார் காயப்படுத்த வராங்களோ அவங்களுக்காக ரத்தம் வருகிறது. இப்போ ஒரு கையில் ஆணி அடிக்கிறோம் ஒருத்தன், அவனுக்காக அதுலேருந்து ரத்தம் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏய், நீ என்ன அடித்த, இந்த ரத்தம் ஒன்று மன்னிக்குது, அவனுக்காக. இப்போ எல்லாரும் அடித்து முடிச்சுட்டாங்க. இப்போ கடைசியில் ஒருத்தன் வரான். எதுக்கு தெரியுமா? அவர் மரித்தாரா என்று பார்ப்பதற்காக. கடைசியாக அவரை காயப்படுத்த, அதுக்கப்புறமா அவரை யாரும் காயப்படுத்தலை நமக்கு தெரியும். கடைசியாக ஒருத்தன் அவரை காயப்படுத்த வரான். எப்படி காயப்படுத்துகிறான்? ஈட்டி எடுத்து குத்துறான். அவனுக்காகவும் சிந்தப்பட கொஞ்சம் ரத்தம் உள்ள இருந்துச்சு, அவனுக்காகவும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர் சிந்தினாரு ரத்தம், அதுல என் பாவம் கழுவப்படவும் இருந்துச்சு, உங்க பாவம் கழுவப்படவும் இருந்துச்சு. எனவே தான் தைரியமா சொல்லுகிறேன், நீ யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, இன்று மனம் திரும்பி இந்த சிலுவை அண்டை வந்து பாரு. குமாரனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். சிலுவை அண்டையில் உனக்கு இடம் உண்டு, சிலுவை அண்டையில் உனக்கு மன்னிப்பு உண்டு. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரத்தின் 43வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சிலுவை அண்டையிலே உனக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. இயேசுவினிடத்தில் வருகிறவனுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு ஓடு கூட அறையப்பட்டவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போறாங்க. அதில் ஒருவன் தன் பிழைகளை உணர்ந்து, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அது அடியேனை நினைத்து கொள்ளும்னு கேட்கும்போது அங்கே இயேசு உடனே என்ன சொல்கிற தெரியுமா? நீ எந்த சர்ச்சு பிலீவர்? எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனேன்? தசம பாகலாம் கரெக்டாக கொடுத்தியா? இப்படிலாம் ஒன்றும் கேட்காம இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய். சிலுவை அண்டை வருகிறவனுக்கு மாத்திரமே நித்தியத்தை குறித்த நம்பிக்கை, அந்த நிச்சயம். மீட்பை பெற்றவனுக்கு அந்த நிச்சயம். என்ன நிச்சயம்? இங்கே நான் கண்ணை மூடினாலும் அடுத்து நான் விழிக்கும் போது அவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன். சிலுவை நம்முடைய விசுவாச துவக்கம், புதிய நம்பிக்கை, ஒரு புதிய அத்தியாயம். சிலுவை அண்டையில் உனக்கு இடம் உண்டு, சிலுவை அண்டையில் உனக்கு மீட்பு உண்டு, சிலுவை அண்டையிலே வருகிற உனக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை. இயேசுவின் அண்டையில் 2 பேர் அறையப்பட்டார்கள். 2 பேருக்கும் தான் அந்த கிருபை காமனாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருவன் அதை உதாசீனப்படுத்தினான்.
அவனுடைய நோக்கமெல்லாம் இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரமே இருந்தது. ஆனால் இன்னொருவன் அதை சரியாய் பயன்படுத்தினான். அவனுடைய நோக்கம் நித்தியமாய் இருந்துச்சு. சிலுவை அண்டையிலே நீ எதற்கு வர வேண்டும்? இம்மையிலே எப்படியாவது வாழ்ந்து போவதற்கா? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடிராத. இம்மைக்காக தேடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், இம்மைக்காக மாத்திரம் தேடாத. பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காக, இதுக்காக மாத்திரம் தேடாத. உன்னை விட பரிதவிக்கப்பட்டவன் யாரும் இருக்க மாட்டான். அவர் அவ்வளவு கிரயம் செலுத்தினது இங்கே உனக்கு ஒரு வீடையோ, இங்கே உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதற்கல்ல, அங்கே உனக்கு ஒரு நிலையான வீட்டை ஆயத்தப்படுத்துவதற்காக. கிருபையை சரியா உணர்ந்தவன் நித்தியத்தை குறித்து அவர்கிட்ட கேட்பான். ஏன்னா அவரால் மட்டும்தான் என்ன அங்க கொண்டு போக முடியும். அவர் நினைச்சா. அவனுடைய வார்த்தை பார்த்தீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருளும் என்றார். ஒரே நீங்க நினைச்சா போதும்பா. அவன் நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சீங்கன்னா அதை நான் இதோட சேர்த்து சொல்றேன். அருமையான ஒரு பாட்டு, அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா அவருடைய பாட்டுல எவ்வளவு உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. நீங்க மறந்தா எங்கே போவேனா? இப்போ இவன் சிலுவையில் மறிக்க இவனை கொஞ்ச நேரத்தில் மறிக்க போறான். அடுத்து இவன் ஆத்மா போகும். அந்த நேரத்தில் மட்டும் ஏசு மறந்துட்டாருன்னா அவன் சொல்ல, நான் எங்க போவேன்? ஆத்மா எங்க போவோம்? ஆட்டோமேட்டிக்கா பாதாளத்துக்கு தான் போகணும். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவரை உங்களுக்குள்ள இருக்கிற என்னை குறித்த நினைவு என் ஆத்மாவை இழுத்து உங்க பக்கத்துல கொண்டு வந்து விடும் ஆண்டவரே. அதுதான் சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும். சிலுவை அண்டையிலே அவனுடைய விண்ணப்பத்துக்கு அவர் கொடுக்கிற பதில், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், சிலுவை அண்டை வந்தவனுக்கு நித்தியத்தை குறித்த நிச்சயம் உண்டு, நம்பிக்கை உண்டு. சிலுவை அண்டை வா, உனக்கு இடம் உண்டு, உனக்கு மீட்பு உண்டு, உனக்கு நித்தியம் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்து, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சிலுவை அண்டையில எங்களுக்கு இடம் உண்டாக்கினவரே, எங்களுக்கு மீட்பை தந்தவரே, நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை தந்தவரே, எல்லாவற்றுக்கும் காரணரே எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உண்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். இதை பார்த்து கேட்ட அத்தனை பேரை ஆசீர்வதியும். இதனால் ஏற்பட்ட எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.